இந்தியா கூட்டணியின் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் MS தரணிவேந்தன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் பரப்புரை தெருமுனை கூட்டம் நாள் 15/4/2024. நேரம் மாலை 6 மணி. இடம் முஸ்லிம் மேட்டு தெரு, கண்ணமங்கலம். அந்த மனிதநேய மக்கள் கட்சி உன்னை அழைக்குது அன்புடனே. இழந்த உரிமை மீட்டெடுக்க போராடுது, இழந்த உரிமை மீட்டெடுக்க போராடுது, இருக்கும் உரிமைகளை இருவிழியாய் பேணி காக்குது, நேர்மை நெறி தவறாக்கள பணிகளாற்றுது, நேர்மை நெறி தவறாக்கள பணிகளாற்றுது, தூய அரசியலில் முன்மாதிரியாய் விளங்குது, தூய அரசியலில் முன்மாதிரியாய் தான் விளங்குது. விழித்திருக்கும் நேரம் யாவும் நமக்குழைக்குது, அந்த மனிதநேய மக்கள் கட்சி உன்னை அழைக்குது அன்புடனே. அடக்குமுறை தொடுக்கையிலும் அடிபணியாது, அடக்குமுறை தொடுக்கையிலும் அடிபணியாது, அறநெறி வழியில் அணுவளவும் தடம் புரளாது, பதவிக்காக ஒரு பொழுதும் பணிந்து போகாது, பதவிக்காக ஒரு பொழுதும் பணிந்து போகாது, படைத்த இறைவனின்றி ஒருவனுக்கும் தலைவன் அங்காது, படைத்த இறைவனின்றி ஒருவனுக்கும் தலைவணங்காது. நிர்வாகமான சகோதரர் ரவி அவர்களுடைய சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பெருமுனை பிரச்சார கூட்டத்தை இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் யூனுஸ் பாஷா அவர்களே, மரியாதைக்குரிய நகர தலைவர் ஷேக் அலி அவர்களே, நசீர் அகமது அவர்களே, அப்துல் ரசீம் அவர்களே, முன்னா அவர்களே, நிலால் அகமது அவர்களே, இங்கே சிறப்புரையாக நாம இந்த முறை கேட்கலாம் தான் இங்க வந்தேன். இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற பேரூராட்சியினுடைய செயலாளர் தம்பி கோவர்தனம் அவர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர் சகோதரி மகாலட்சுமி அவர்களே, துணைத் தலைவர் நண்பர் குமார் அவர்களே, துணை செயலாளர் இஷாக் அகமது அவர்களே, துணை செயலாளர் மந்துலா அவர்களே, பேரூர் கழகத்துடைய துணை செயலாளர் நிச்சயமுத்து அவர்களே, பேரூராட்சியுடைய பொருளாளர் நண்பர் வேடு அவர்களே, பேரூராட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களே, பேர் சொல்றதுதான் பேச்சு கேட்கலாம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய கேட்டுக்கிறேன். உங்களுடைய உரையை கேட்கலாம் தான் வந்தேன். சில வரிகளை மட்டும் நான் உங்களிடம் சொல்லி விடையெல்லாம் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலே நம்முடைய அப்துல் சமத் அவர்கள் கலாச்சாரத்திலே போட்டியிட போது நான் தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறேன். அதே போலவே நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் லத்தீப் அவர்கள் வேறொரு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அப்படியெல்லாம் பணியாற்றிய நாங்கள் இன்றைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு ஆரணி பாராளுமன்ற தொகுதியாக வந்ததற்கு அப்புறம் முதலாக உதயசூரியன் சின்னத்திலே ஒரு விவசாயிக்காக இங்கே வாக்கு கேட்டு உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு கோரிக்கைன்னா 40க்கு 40 எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நம்முடைய தரணிவேந்தன் அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் கன்னியாகுமரியிலே இருப்பவர்கள் வித்தியாசம் குறையும், ஆனால் வெற்றியை தடுக்க முடியாது. அந்த பதவி எரிபிடித்து அலைகிறார். என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், மோடி தோற்பது உறுதி உறுதி உறுதி. அது எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்றைக்கு அவர்
அவருடைய முகத்தை பார்த்தால் அந்த தோல்வி முகத்திலே தெரிகிறது. எனவே நாம் அவரை வீட்டுக்கு அனுப்புவதில் ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற சபதத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தரணிவேந்தன் அவர்கள் வெற்றி பெறுவார். நீங்களும் அதற்கு துணையாக இருந்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் இறைவனை திருப்பெயர்ச்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியான இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கிற படித்தவர், பண்பாளர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், எண்ணற்ற மக்களுக்கு மத்தியில் உள்ளாட்சி பொறுப்புகளில் இருக்கிற போது பல்வேறு பணிகளை செய்து வருகிறவர் அருமை சகோதரர் MS தரணிவேந்தன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறார். அருமை தோழருக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்கிற இடத்தில் நடந்து கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தேர்தலை கூட்டத்திற்கு ஜனநாயக தலைமையாம் நாம் வாக்களிக்க வேண்டியதை மட்டுமல்லாமல் அந்த சரியான நிலையில் நம் வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கருத்தாக்களாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், திமுக தரக்கூடிய தேர்தல் வாக்குறுதி மோடி தந்த வாக்குறுதி மாதிரிதான் கிடையாது. தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய உழைப்புகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே அதே போல பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இலவசமான பஸ் பயணம். பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்க படிப்புதான் சமூகத்தை முன்னேற்ற படிப்புதான் மிகவும் அவசியமானது. கல்விச்சாலை எல்லாம் மூடப்படக்கூடிய நேரத்தில் உலகல்வி கொள்கையை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை கொண்டு வந்து அப்புறம் பாரதம் என்ன தொழில் செய்கிறார்கள் அதற்குள்ளே செய்யுங்கள் என்று ஓடி அதற்கு சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் பசியோடு வருகிறார்களா? பசியோடு வந்தால் எப்படி படிப்பான்? ஏற்கனவே மதிய சாப்பாடு கல்வியில போறாங்க. இன்னைக்கு இன்னும் சில பிள்ளைகள் காலை உணவு இல்லாமல் வர்றாங்க. அந்த பிள்ளைகள் எப்படி பசியோடு படிப்பார்கள்? காலை உணவையும் போடுங்க. தேடி காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு போய் நாம உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் MS தரணிவேந்தன் அவர்களுக்கு பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து ஒட்டுமொத்தமான தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெல்வார்கள். எப்படி ஒரு காலத்திலே புத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் யாரை நிழல் காட்டுகிறார்களோ அவர்கள்தான் பாரத பிரதமராக முடியும் என்ற நிலை இருந்ததோ அதே நிலைதான் இன்று மீண்டும் வந்திருக்கிறது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த இந்திய தேசத்தை ஆள முடியும் என்ற சூழல் வந்திருக்கிறது. அந்த சூழலுக்கு துணையாக நாமும் நிற்போம். நம்முடைய தலைவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பை நம்முடைய பேராசிரியர்கள் சிவாஜி அவர்கள் நம்முடைய கலங்களிலே தந்திருக்கிறார்கள். நம்முடைய கலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்திய வெற்றியை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் MS தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வோம். அதற்காக உறுதியேற்போம். மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி. இறுதியாக நன்றியை கூட மாநில செயற்குழுப்பினர் சொன்னார் ஷக்குல் அவர்கள்
இந்த திறந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட நகர கிளை நிர்வாகிகள், இந்தியா கூட்டணி அனைத்து மாநில கட்சிகளுக்கும் பாதுகாப்பு அனுமதி வழங்கிய காவல்துறைக்கும் பத்திரிகை துறையின் அலுவலர்கள் மேடை அமைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் முடிவும் இல்லை, சேவை பயணத்தின் பெரும் தடம் பதித்திட்டோம். நபி வழி நன்மைகள் பல செய்வோம்.